குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு 2 பாட்டு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 6th to 10th வரைக்குள்ள கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் வந்து கொஷின் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து எழுதி பாருங்கள். எண்ணம் செயல் எல்லாமே கைகூடும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நமக்கு எப்போவுமே வெற்றி தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழ்காணும் எந்த இந்திய ஆயுதப்படை அதன் முதல் மனித உரிமைகள் பிரிவை உருவாக்கி உள்ளது? கீழ்காணும் எந்த இந்திய ஆயுதப்படை அதன் முதல் மனித உரிமைகள் பிரிவை உருவாக்கி உள்ளது? நெக்ஸ்ட் கொஷின். இந்திய பிரதமர் அவர்கள் IIMக்கு அடிக்கல் நாட்டிய சம்பல்பூர் அமைந்துள்ள மாநிலம் எது? இந்திய பிரதமர் அவர்கள் IIMக்கு அடிக்கல் நாட்டிய சம்பல்பூர் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது கொஷின் பாருங்கள். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற ஆசிய நீர்ப்பறவைகள் கணக்கெடுப்பு 2021 நடத்தப்பட உள்ள மாநிலம் எது? ஆசிய நீர்ப்பறவைகள் கணக்கெடுப்பு 2021 நடத்தப்பட உள்ள மாநிலம் எது? ஃபோர்த் கொஷின். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற தீப்பர் பில் ஆனது எந்த மாநிலத்தின் ஒரே ராம்சார் தலமாகும்? அண்மை செய்திகளில் இடம்பெற்ற தீப்பர் பில் ஆனது எந்த மாநிலத்தோட ஒரே ராம்சார் தலமாகும்? ராம்சார் சைட் அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். கங்கை பள்ளத்தாக்கின் முதல் மலை உச்சியில் அமைந்துள்ள பௌத்த மட ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்ட லால் பஹாரி அமைந்துள்ள மாநிலம் எது? கங்கை பள்ளத்தாக்கின் முதல் மலை உச்சியில் அமைந்துள்ள பௌத்த மட ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்ட லால் பஹாரி அமைந்துள்ள மாநிலம் எது? சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற சாகர்மாலா மேம்பாட்டு நிறுவனம் ஆனது பின்வரும் எந்த மத்திய அமைச்சகத்தின் கீழ் வந்து செயல்படுது? சாகர்மாலா மேம்பாட்டு நிறுவனம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு. செவன்த் கொஷின். சமீபத்தில் தெற்காசிய ஜேர்னலில் வெளியான அறிக்கையின்படி எந்த இந்திய நகரத்தில் அதிகபட்ச CCTV கவரேஜ் உள்ளது? சமீபத்தில் தெற்காசிய ஜேர்னலில் வெளியான அறிக்கையின்படி எந்த இந்திய நகரத்தில் அதிகபட்ச CCTV கவரேஜ் உள்ளது? எட்டாவது கொஷின் பாருங்கள். 2021 ஆண்டில் எண்ணெய்கள் மற்றும் கொழுப்புகளில் அனுமதிக்கப்பட்ட டிரான்ஸ் கொழுப்பு அமிலங்களுக்கான வரம்பு என்ன? டிரான்ஸ் கொழுப்பு அமிலங்களுக்கான வரம்பு 2021. நைன்த் கொஷின். பிரயாஸ் என்பது இந்தியாவின் எந்த பொதுத்துறை நிறுவனம் ஏற்றுக்கொண்ட புதிய முன்னெடுப்பாகும்? பிரயாஸ் என்பது இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனம் ஏற்றுக்கொண்ட புதிய முன்னெடுப்பு. 10வது கொஷின். பிரிட்டன் தனதோட அண்மையில் கீழ்க்கண்ட எந்த தயாரிப்புக்கு வரி விதிப்பை முற்றிலுமாக நீக்கியது?
பிரிட்டனானது அண்மையில் கீழ்கண்ட எந்த தயாரிப்புகளுக்கு வரி விதிப்பை முற்றிலும் நீக்கியிருக்காங்க? பதினோராவது கொஸ்டின் பாருங்கள். நீதி அரசர் ஏஎம் கான்வில்கர் தலைமையிலான 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு எந்த வழக்கில் 2:1 பெரும்பான்மையின் அடிப்படையில் தீர்ப்பளித்திருக்காங்க? கான்வில்கரோட தலைமையில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எந்த வழக்கில் 2:1ங்கிற அடிப்படையில் தீர்ப்பளிச்சிருக்காங்க? 12வது கொஸ்டின். யுனிசெஃபின் சமீபத்திய அறிக்கையின்படி புத்தாண்டு நாளன்று அதிக எண்ணிக்கையிலான பிறப்புகளை பதிவு செய்த நாடு எது? புத்தாண்டு நாளன்று அதிக எண்ணிக்கையிலான பிறப்புகளை பதிவு செய்த நாடு எது? 13வது கொஸ்டின் பாருங்கள். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற சரக்கு வர்த்தக மேம்பாடு இணையதளத்தை தொடங்கியுள்ள மத்திய அமைச்சகம் எது? சரக்கு வர்த்தக மேம்பாடு இணையதளத்தை தொடங்கிய மத்திய அமைச்சகம். 14வது கொஸ்டின். என்பிசி மற்றும் QCI உடன் இணைந்து வணிக அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட வெபினார் தொடர்பின் பெயர் என்ன? என்பிசி மற்றும் QCI உடன் இணைந்து வணிக அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட வெபினார் தொடரின் பெயர் என்ன? 15வது கொஸ்டின் பாருங்கள். கடந்த 2020ஆம் ஆண்டில் இந்தியாவின் காலநிலை குறித்து அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு. இந்தியாவோட காலநிலை குறித்து வெளியிட்டுள்ள அமைப்பு எது? 16வது கொஸ்டின். மலாலா யூசஃப் உதவித்தொகை மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றிய நாடு எது? மலாலா நமக்கு தெரியும், பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுமி. அவங்க பெண் கல்விக்கு எதிராக போராடி வர்றாங்க. ஸோ அவங்கள ஷூட்டிங் பண்ணிட்டாங்க ஒரு தடவை. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அவங்க. மலாலா யூசஃப் உதவித்தொகை மசோதாவை சமீபத்தில் நிறைவேற்றிய நாடு எது? 17வது கொஸ்டின் பாருங்கள். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற ஓம்காரேஸ்வர் அணை அமைந்துள்ள மாநிலம் எது? அண்மை செய்திகளில் இடம்பெற்ற ஓம்காரேஸ்வர் அணை அமைந்துள்ள மாநிலம் எது? 18வது கொஸ்டின். சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற பாரதிய நிர்தேஷ் திரவிய என்றால் என்ன? பாரதிய நிர்தேஷ் திரவிய என்றால் என்ன? 19வது கொஸ்டின். சமீபத்தில் கேடயத்தில் H5N8 இன்ஃப்ளூயன்ஸா உறுதி செய்யப்பட்டது. கோட்டயம் அமைந்துள்ள மாநிலம் எது? 19வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் எந்த இடத்திற்கான இந்தியாவின் 40வது அறிவியல் பயணத்திற்கு இந்திய எண்ணெய் நிறுவனம் எரிபொருள் வழங்கியுள்ளது? இந்தியாவோட 40வது அறிவியல் பயணத்திற்கு எந்த இந்திய நிறுவனம் எரிபொருள் வழங்கியிருக்காங்க? 21வது கொஸ்டின். வடகிழக்கு இந்தியாவின் முதல் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டி அமைந்துள்ள நகரம் எது? வடகிழக்கு இந்தியாவின் முதல் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி அமைந்துள்ள நகரம். 22வது கொஸ்டின். தேசிய அளவியல் மாநாடு 2021 ஏற்பாடு செய்துள்ள ஆராய்ச்சி அமைப்பு எது? தேசிய அளவியல் மாநாடு அதை ஏற்பாடு செய்த ஆராய்ச்சி அமைப்பு.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தைப்பூசம் என்பது கீழ்க்கணும் எந்த இந்திய மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும்? நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்மையில் தொடங்கப்பட்ட தேசிய அணு கால அளவின் துல்லியம் என்ன? தேசிய அணு கால அளவின் துல்லியம் என்ன? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற கொச்சி மங்களூர் இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை அமைக்கின்ற பொதுத்துறை நிறுவனம் எது? கொச்சி மங்களூர் இடையே இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை அமைக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் எது? நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக பிராலி நாள் அனுசரிக்கப்படுகின்ற தேதி? உலக பிராலி நாள் அனுசரிக்கப்படுகின்ற நாள்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த கருவியை நிறுவுவதற்காக PM கேர்ஸ் நிதி அறக்கட்டளை ரூபாய் 120 கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க? எந்த கருவி நிற்க PM கேர்ஸோட, அதாவது பிரதான் மந்திரி கேர்ஸ் நிதி அறக்கட்டளை 120 கோடியை ஒதுக்கியிருக்காங்க? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எவ்வமைப்பு சமீபத்தில் தனது அனைத்து பெண்கள் அணியையும் எதிர்பாரா பணிகளுக்காக அனுப்பியது? கீழ்கண்ட எந்த அமைப்பு அனைத்து பெண்கள் அணியும் எதிர்பாராத பணிகளுக்காக அனுப்பியது? அண்மை செய்திகளில் இடம்பெற்ற ஸ்வஸ்தஸ் வாயு உடலில் செலுத்த தேவையில்லாத செயற்கை சுவாச வழங்கியை உருவாக்கியுள்ள அமைப்பு எது? கொஸ்டின் பாருங்கள். அண்மையில் தொடங்கப்பட்ட டைஹாத்தான் முன்னெடுப்புக்கு எத்தனை அமைச்சகங்கள் கூட்டு சேர்ந்துள்ளன? டைஹாத்தான் முன்னெடுப்புக்கு எத்தனை அமைச்சகங்கள் கூட்டு சேர்ந்திருக்காங்க? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் நீண்ட முதுமை குறித்து அறிக்கையை வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சகம் எது? இந்தியாவில் நீண்ட முதுமை குறித்து ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சகம்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் மிகவும் அருகி வரும் உயிரினங்களுக்கான மீட்பு திட்டத்தின் கீழ் எத்தனை வன உயிர்கள் உள்ளன? அருகி வரும், அதாவது அழிந்து வரக்கூடிய உயிரினங்களோட மீட்பு திட்டத்தில் இப்போ எத்தனை வன உயிர்களை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற அங்கமாலி அமுதா சபாரி ரயில் திட்டமானது எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? அங்கமாலி அமுதா சஃபாரி ரயில் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த ஒரு கடவுளின் பெயரையும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு விளம்பரமும் சட்டத்துக்கு புறம்பானது என்று அண்மையில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் எது? அதாவது நம்ம டிவியில் பார்த்துருப்போம், இந்த தாயத்து வாங்கினா நல்லது, இந்த மோதிரம் போட்டுக்கிட்டால் நீங்கள் இந்த ராசிக்கல்லில் மோதிரம் போட்டுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கடவுளோட பேரை பயன்படுத்தி செய்யப்படும் விளம்பரங்களுக்கு இது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. அது எந்த உயர்நீதிமன்றம்? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேசிய பசு அறிவியல் தேர்வை நடத்தும் நிறுவனம் எது? தேசிய பசு அறிவியல் தேர்வை நடத்தும் நிறுவனம் எது? அகைன் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. தேசிய பசு அறிவியல் தேர்வை நடத்தக்கூடிய நிறுவனம் எது? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். TRTO ஆனது பயோஜெஸ்டர் MK2
தொழில்நுட்பத்தை பின்வரும் எந்த மாநிலத்தின் மெட்ரோ ரயில் நெட்வொர்க்கில் நிறுவ உள்ளது? டிஆர்டிஓ அப்படின்னா நமக்கு தெரியும், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது வந்து பயோஜெஸ்டர் MK2 தொழில்நுட்பத்தை வந்து எந்த மாநிலத்தோட ரயில் நெட்வொர்க்கில் வந்து நிறுவியிருக்காங்க? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள உஜாலா மற்றும் SLNP திட்டங்கள் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகின்றன? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அதெல்லாம். 6 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள உஜாலா மற்றும் SLNP திட்டங்கள் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகின்றன? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிறு நிதி வங்கியாக மாற்றப்பட்ட இந்தியாவின் முதல் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி எது? சிறு நிதி வங்கியாக மாற்றப்பட்ட இந்தியாவோட முதல் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி எது? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிதி அமைச்சகம் இயக்கிய 4 மக்கள் மைய சீர்திருத்தங்களில் மூன்றினை முதலில் முடித்த 2 மாநிலங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இயக்கிய வந்து 4 ஷெட்யூலுக்கு கீழே மக்கள் மைய சீர்திருத்தங்களில் 3 முடிச்சிட்டாங்க. அந்த 3ல் முதல் 2 இடம் பிடித்த மாநிலங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். உழவர்களின் வருவாயை அதிகரிப்பதற்காக கிசான் கல்யாண் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? உழவர்களின் வருவாயை அதிகரிப்பதற்காக கிசான் கல்யாண் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான். இதோட ஃபைனல் கொஸ்டின் முடியுது. எல்லாருமே ஆன்சர் நல்லா எழுதி பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ஜிகேக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ, அதே மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனி கவனம் செலுத்தணும். அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதில் வீக்காக இருக்குமோ அதை வந்து திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.